பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்க டிடிசி கப்பலா நீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிரெக்னன்சிய சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க தரம் உயர்த்திக்கணும், ஹெல்தி ஆக்கணும், நரிஷ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பெண்களுக்கு தன்னோட யூட்ரஸ்க்கு என்னெல்லாம் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆசையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கருவை தாங்கக்கூடிய சக்தி நம்மளோட கருப்பைக்கு வேணும் இல்லையா? இப்ப இருக்க இந்த மாடர்னைஸ்ட் வேர்ல்ட்ல எல்லா பெண்களுமே அன்ஹெல்தியா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அப்படி இருக்கு, ஸ்லீப்பிங் ஸ்டைல் அப்படி இருக்கு. ஸோ பாரம்பரியமா நம்மளோட இந்தியன் ஃபுட், நம்மளோட தமிழ்நாட்டுல ஈஸியா கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸை சாப்பிட்டு நம்மளோட யூட்ரஸோட எண்டோமெட்ரியல் திக்கனிங், நம்மளோட ஓவரீஸ்ல இருக்க எக்கோட குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா உங்களால? ஸோ ஈஸி ஃபுட்ஸ் நான் சொல்றேன், மறக்காம கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து முழு தானியங்கள், நம்மளோட பாரம்பரியமான ஃபுட்ஸை சாப்பிட்டு நீங்க வந்து உங்க ஃபெர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணி அழகான ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தைய பெத்தெடுக்கலாம். ஸோ முழு தானியங்கள், பச்சை பயிறு, கொள்ளு, எள்ளு, அதுக்கப்புறமா இருக்க ரெட் கிராம், நம்மளோட சிறுதானியங்கள், முழு தானியங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு கீரை வகைகள், மெயினா யூட்ரஸ்க்கு வந்து ஃபெர்டிலிட்டி பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க தினமும் வந்து ஒரு நெல்லிக்காயை சாப்பிடணும், கருவேப்பிலை சாப்பிடணும். நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சு ஒரு ஜூஸ் அடிச்சு குடிச்சிங்கன்னா அடி வயிற்றுல இருக்க கொழுப்புகள் அத்தனையும் கரைஞ்சு சீக்கிரமா குவாலிட்டியான எக்ஸ் ஓவுலேஷன்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லா இருக்கும். அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து அந்த சிகப்பு பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க. யூட்ரஸோட எண்டோமெட்ரியல் திக்னஸ் அது வந்து கரெக்டா உங்களுக்கு குவாலிட்டி இல்லாம இருக்கு எக், ஏன்னா எண்டோமெட்ரியல் திக்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கரெக்டா இருந்தாதான் இம்ப்ளான்டேஷன் கரெக்டா ஆகும். சோ அதனால வாரத்துல வந்து ஒரு 3 நாள் 4 நாள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம், பீட்ரூட் இதெல்லாம் சாப்பிடுங்க. மறக்காம ஈஸியா அவைலபிளா இருக்க முருங்கைக்கீரைய உங்க வாழ்க்கையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருக்கு, அது நான் இன்னொரு நெக்ஸ்ட் போட்காஸ்ட்ல போடுறேன். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ், உங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோஸ் இஸ் அப்கமிங். இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா எப்பவுமே உங்க சர்வீஸ்ல இருக்கு. எந்த கைடன்ஸ் கவுன்சிலிங் வேணும்னாலும் யூ கேன் அப்ரோச் அஸ்.